ஓய்வு நாள் நல்ல நாள் மகிமையின் கன நாள். ஓய்வு நாள் நல்ல நாள் மகிமையின் கன நாள். மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எனக்கு அருமையான திருச்சபை மக்களே, இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக ஆண்டவர் கொடுக்கின்ற வார்த்தை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. இந்த ஒரு அருமையான ஒரு வார்த்தையை இங்கே நாம் பார்க்கிறோம். ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும், நல்லா கவனிக்கணும், ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். ஆங்கிலத்திலே இன்னும் தெளிவாக அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. Galatians chapter 5 verse 1, stand first therefore in the liberty by which Christ has made us free, and do not be entangled again with a yoke of bondage. நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தில் நுகத்திற்கு உட்படாதபடிக்கு சுயாதீனத்திலே நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள் என்று சொல்லியிருக்கிறது. அப்படின்னா அடிமைத்தனத்துல மறுபடியா அந்த கட்டுக்குள்ள இருக்காம ஒரு விடுதலையோடு கூட வாழுங்கள் என்று பவுல் இங்கே அருமையான ஒரு வார்த்தையை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறார். உங்க அடிமைத்தனத்தின் கட்டுகள் திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்க கூடாது. அந்த கட்டுல இருந்து விடுதலை ஆக்கிட்டீங்க, விடுதலை ஆயிட்டு மீண்டும் அகைன் திருப்பி இன்னொரு பாண்டேஜுக்குள்ள இப்படி வராதுங்க. ஃப்ரீ ஃபார் எவர், எப்பொழுதும் விடுதலை பெற்றவர்களாக இருங்கள் என்று இங்கே சொல்லியிருக்கிறார். இந்த நாளிலே டெலிவரர், விடுவிக்கிறவர் என்கின்ற தலைப்பின் கீழாக நாம் கர்த்தருடைய சத்தியத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். அதற்கு தான் ஆதாரமாக இந்த வசனத்தை உங்களுக்கு முன்பதாக நான் கோடிட்டு காட்டினேன். அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல் நாம் ஒரு புத்திர சுவிகாரமாக சுயாதீனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. டெலிவரர் என்று சொல்லும் போது நம் அனைவருக்கும் தெரியும், ஜீசஸ் இஸ் த ஒன்லி டெலிவரர். அவருடைய பெயரே அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு என்றால் சேவியர், ரட்சகர் என்றால் என்ன? அதான் டெலிவரர், விடுதலை செய்பவர் என்பதுதான் அதனுடைய பொருள். இந்த குறிப்பிட்ட தலைப்பின் கீழாக வேதத்திலிருந்து எத்தனையோ வசனங்களை சொல்லக்கூடும், எத்தனையோ தலைப்புகளை கொடுக்கக்கூடும், எத்தனையோ காரியங்களை நாம் தியானிக்கக்கூடும். ஆனால் இந்த நாளிலும் 3 காரியங்களை உங்களுக்கு முன்பதாக நான் கோடிட்டு காட்டி அதற்கு பிறகு நாம் ஜெபிக்க இருக்கிறோம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விடுவிக்கிறவர் என்ன செய்கிறார்? முதலாவதாக கூப்பிடுதலை கேட்டு விடுதலை தருபவர். நம்ம கூப்பிட்டா நமக்கு விடுதலை கிடைக்கும், அவ்வளவுதான். வேதம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி
ரட்சித்தார். 34ஆம் சங்கீதத்திலே அதை நாம் வாசிக்கிறோம். ஓகே, இந்த ஏழை கூப்பிட்டான். அப்போ whenever we cry unto the Lord, whenever we call unto the Lord, he will hear and deliver. அவர் கேட்கிறார், கேட்டு விடுதலை ஆக்குகிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கூப்பிடுதலை கேட்டு அவர் விடுதலை ஆக்கிறார். இதற்கு நல்ல அருமையான ஒரு சம்பவத்தை சொல்ல போனால், யாத்ராகமத்தின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்ராகமத்தின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1ஆம் அதிகாரத்திலே இங்கே அடிமைத்தனத்திலே வாழுகின்ற ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. They were living under the bondage for so many years, years together. They were bondage. பல வருடங்களாக அவர்கள் அடிமைத்தனத்திலே இருக்கிறார்கள். இவர்களா பிறந்ததிலிருந்தே அடிமைத்தனத்திலே அழைக்கப்பட்ட மக்களா இல்லை. ஆனா ஒரு காலகட்டத்திலே அடிமைகளாக தள்ளப்பட்டார்கள். அடிமைகளாக அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள்தான் the people of God, இஸ்ரவேல் ஜனங்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே அடிமைத்தனத்திலே இருக்கிறார்கள். பயங்கரமான அடிமைத்தனத்தின் நுகம் அவர்களை கசக்கி பிழிந்து கொண்டிருக்கிறது. வாசியுங்கள், 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். சாந்தும் செங்கலும் ஆகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். அவர்களை ஜீவனையே கசப்பாக்குகிறார்கள். அவ்வளவு கொடுமையான வார்த்தை. அந்த வார்த்தைகளை நீ படிக்கும் போது அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாடு எப்படி இருந்திருக்கிறது பாருங்க. என்னத்துக்குடா வாழ்றோம்? வாழ்றதே எதற்கு? அவங்க வாழ்க்கையை ஜீவனையே கசப்பாக்குகிறார்கள். அதற்கு பிறகு பாருங்க, எல்லா வேலைகளும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். குரூவல், அவ்வளவு கொடுமையா நினைச்சாங்க நடத்துறார்கள். அப்படி நடத்தும் போது அதுதான் அங்கதான் அடிமைத்தனம். அடிமைத்தனம் அப்படி என்றால் ஃப்ரீயா ரிலாக்ஸா ஜாலியா இருக்கிறது அல்ல. இதுதான் அடிமைத்தனம். இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்திலே இருக்கும் போது அங்கே கூக்குரல் ஆண்டோடைய சமூகத்தில் எட்டுகிறது பாருங்கள். அதே யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசியுங்கள். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. நல்லா கேளுங்க, அடிமைத்தனத்திலிருந்து முறையிடுகிற சத்தம் தேவ சந்நிதியில எட்டினது. அப்ப எவ்வளவு அவங்க கதறி இருப்பாங்க, குமுறி இருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க பாருங்க. இவங்க அடிமைத்தனத்துல கூக்குரல் இடுகின்ற கூக்குரல் ஆண்டவருடைய சந்நிதியிலே எட்டியது. ஆனாலும் கர்த்தர் உடனே இறங்கி வந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்தாரா? இல்லை. ஆண்டவர் கேட்டுக்கொண்டு இருந்தார். ஆனால் எப்படி இந்த அடிமைத்தன நுகத்திலிருந்து ஒரு நிரந்தரமாக இவர்களை கொண்டு வருவதற்கு அவர் திட்டம் பண்ணி வைத்திருந்தார். He had a plan to deliver them permanently. ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் இவங்களை விடுதலை ஆக்கிட்டு போனா சரிப்பட்டு வராது. இவங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு விடுதலை இவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறக்காண்டி ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்தார் பாருங்க. அதுவரையும் அந்த திட்டம் இந்த மோசே அரண்மனையில் இருக்கிற வரையும் அந்த திட்டம் தெரியாது. இந்த கூக்குரல் வரல. நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த பகுதி வரும்போது மோசே வனாந்தரத்துல வந்துட்டான். ஆல்ரெடி he left from the palace of Pharaoh. பார்வோனுடைய அரண்மனையிலிருந்து வெளியே வந்துட்டான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்க, மோசஸ் was in the wilderness. அவன் வனாந்தரத்துல இருக்கிறான். இங்க ஜனங்களுடைய கூக்குரல் தேவ சந்நிதியில எட்டுது. ஆண்டவர் எவ்வளவு அருமையான ஒரு திட்டத்தை பிளான் அங்க போடுகிறார். அரண்மனையில இருக்கிற போது இவருடைய கூக்குரல் தேவ சந்நிதிக்கு போனதோ இல்லதோ தெரியவில்லை. ஆனால் இவன் வனாந்தரத்திற்கு வந்த உடனே இவனுடைய ஜனங்களுடைய கூக்குரல் தேவ சந்நிதியில கேட்க ஆரம்பித்து விட்டது. அருமையாக இவனை கொண்டுதான் ஆண்டவர்
ஒரு காரியத்தை செய்ய போகிறார் என்பதற்காக அரண்மனையில இருந்தவனை கொண்டு வனாந்தரத்திற்கு கொண்டு வந்து வைத்து விட்டார். முதலாவது 40 வருஷம் அங்கே அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறார். அதே சமயத்திலே இவர்களுடைய பயங்கரமான கொடுமைத்தனத்தை எல்லாம் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய கூக்குரலை கேட்டு கொண்டிருக்கிறார். கேட்டு ஆண்டவர் முட்செடியிலே மோசேக்கு தரிசனத்தை கொடுத்து அங்கே ஒரு அடையாளத்தை அங்கே கொடுக்கிறார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை சத்தமாய் வாசிங்கள். அதற்கு அவர்கள், நான் உன்னுடனே இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம். ஆங்கிலத்தில் இன்னும் அருமையாய் போடுறார். I will certainly be with you and this shall be a sign to you. This will be a sign to you. இதுதான் உனக்கு அடையாளம். That I have sent you. நான் உன்னை அனுப்புறேங்கிறதுக்கு இதுதான் அடையாளம். எது அடையாளம்? When you have brought the people out of Egypt, you shall serve, you shall worship God on this mountain. நீங்கள் இந்த ஒரே மலையிலே எனக்கு ஆராதனை செய்வீர்கள். இதுதான் உங்களுக்கு அடையாளம். நான் உங்களை விடுதலையாக்கினேன், உன்னை நான் அனுப்புகிறேன் என்பதற்கு இதுதான் அடையாளம் என்று அருமையாக ஒரு அடையாளத்தை அங்கே கொடுக்கிறார். பாருங்கள் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கூப்பிடுதலை கேட்டு விடுதலை தருகிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூப்பிடுதல் ஆண்டுடைய சந்நிதியில் போய் எட்டுது. ஒருவேளை எவ்வளவு காலம் கூப்பிட்டு இருந்தாங்க, எவ்வளவு காலம் ஆண்டவர் கேட்டுட்டு இருந்தார்னு there is no record, but we believe that God has chosen Moses to lead Israel people from the bondage to the promised land. ஆண்டவர் மோசேயை அவர் தெரிந்தெடுத்தார். அடிமைத்தன வீடிலிருந்து வாக்குத்தத்த பூமிக்கு கொண்டு செல்வதற்காக கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் ஆண்டவர் விடுவிக்கிறவர் என்று சொல்லும்போது இதுதான் விடுதலை. This is the deliverance. This is the deliverance. பாருங்க, ஆண்டவர் யாரை கொண்டு விடுதலை ஆக்குறாரோ அதுவரையும் ஆண்டவர் அவருடைய நேரத்திற்காக காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. 40 years palace life, 40 years wilderness life, another 40 years leadership. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு அருமையாய் கர்த்தர் மோசேயை கொண்டுதான் அந்த ஜனங்களுக்கு விடுதலையை கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் திட்டம் பண்ணியிருந்தார். ஆண்டவர் தான் விடுதலை கொடுத்தார். பட் God needs somebody to proceed, to act. வேணும். அதற்கு தான் ஆண்டவர் மோசேயை தெரிந்து கொண்டு அந்த கூக்குரலை கேட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தா பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் சில சமயங்களிலே பலவிதமான கஷ்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் வரும்போது don't lose your faith in Jesus. நம்பிக்கையை ஆண்டவர் மேல வைத்திருக்க அந்த நம்பிக்கையை நம்ம விட்டுறக்கூடாது, இழந்து போகக்கூடாது. The time will come, He will deliver from all the clutches of sorrows and difficulties and pain. எல்லாத்திலிருந்து என்ன செய்வார்? நம்மளை விடுதலையாக்குவார். Because our God is able to do everything in any time. நம்முடைய ஆண்டவர் எந்த நேரத்திலும் எதையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. கூப்பிடுதலை கேட்டு கேட்காதவர் போல போக மாட்டார். அந்த கூப்பிடுதலை உள்வாங்கிக் கொண்டு எப்பொழுது எப்படி செய்ய வேண்டுமோ அதை சரியான நேரத்திலே நமக்கு செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு கூப்பிடுதலுக்கு பலன் கொடுக்கிற தேவன். ஓங்கும் புயம், பலத்த கரம், ஆண்டவருடைய கரத்தில் இருந்து தாங்கும் கிருபை, தயவு, இரக்கம் தாராளமாய் இருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை இருக்கு. இஸ்ரவேலே, நீ என்னைக்கு இடற வேண்டாம். யெகோவா நம் தெய்வமா இருக்கிறார். அது போதும் நமக்கு. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord.
புயமும் பலத்த கரமும் பக்கமே உண்டு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் தாங்கும் கிருபை தயவு இரக்கம் ஏராளமாயுண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் ஏராளமாயுண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். ஏகோவானம் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். ஏகோவானம் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். ஏகோவா உன் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். ஏகோவா உன் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா அவர்களுடைய தெய்வமாக இருந்தபடினாலே அவர்களை விடுவித்தார். ஹல்லேலூயா. அவரை விடுவித்தார். கூப்பிடுதலை கேட்டு விடுதலை கொடுத்தவர். இரண்டாவதாக இயலாமையை பார்த்து அவர் விடுதலை கொடுக்கிற தேவன். அதைதான் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை அருமையாக நாம் வாசிக்க கேட்டோம் வேத பாடமாக. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே இங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஓய்வு நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே ஜெபாலயத்திலே இருக்கிறார். அங்கே போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார். அங்கே ஒரு ஸ்திரீ வருகிறாள். அந்த ஸ்திரீயை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. அவள் 18 வருஷமாய், not 1 or 2 years, past 18 years பலவீனப்படுத்தும் ஒரு ஆவியினாலே, the spirit of infirmity, பலவீனப்படுத்தும் ஒரு ஆவியினாலே அவள் பாதிக்கப்பட்டிருந்தாள். She was affected, she was suffered by the spirit of infirmity. Hallelujah. பலவீனப்படுத்தும் ஒரு ஆவியினாலே அவள் என்ன செய்தாள்? பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பலவீனப்படுத்திய ஆவி இவளை என்ன செய்தது? இவளை கூனியாக மாற்றிவிட்டது. She was bent, she was not able to straight up. அவள் நிமிர முடியாத ஒரு கூனியாய் இருந்தார். நிமிர முடியாத ஒரு கூனி என்று வேதம் இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. பாருங்கள், ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி, ஒரு முதுமையில் அவளுக்கு வந்த கூன் கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அந்த கூன் முதுமையிலேயோ அல்லது ஒரு வியாதியிலேயோ ஏதோ ஒரு பலவீனம் அவளை தாக்கி வந்தது கிடையாது. அவளுக்குள்ளே இருந்த ஒரு ஈவில் பலவீனத்தை கொண்டு வந்து 18 வருஷமாய் அவளை நிமிர முடியாத ஒரு கூனியாக மாற்றிவிட்டது. நிமிர முடியாத ஒரு கூனியாக மாற்றிவிட்டது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஜெபாலயத்திலே ஆண்டவர் அவளை பார்ப்பதை நாம் பார்க்கிறோம். இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. 12ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். நல்லா பாருங்க, 4 விதமான ஒரு ஆக்ஷன் அங்கே நடக்கிறதை பார்க்கிறோம். ஜீசஸ் saw her. இயேசு அவளை பார்த்தார், இயேசு அவளை கண்டார். முதல்ல ஆண்டவர் பார்த்தாரு. இதே போல ஒரு ஜெபாலயம்னு வச்சுருங்களா, இதே போல ஒரு ஜெபாலயம் இருக்கிற சமயத்தில் people are sitting different places, but Jesus was preaching. ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். But Jesus noticed, he saw the woman was affected by the spirit of infirmities. பலவீனப்படுத்த ஆவியினாலே அவள் பாதிக்கப்பட்டிருக்காள் என்பதை இயேசு கண்டாள். ஏனால் அவள் நிமிர முடியாத கூனியாக அப்படி பெண்டாய் தான் இருந்திருப்பா. ஈஸிலி ஐடென்டிஃபைடு.
ஆண்டவர் ஈஸியாக அவளை பார்த்திருக்க கூடும். ஈவன் பிசிக்கல் அவருக்கு சில காரியத்தை அவர் பார்த்துதான் செய்யணும் அவசியம் இல்லை. ஹீ இஸ் த காட். அவனுடைய மனசை பார்த்தே ஆண்டவர் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இவள் பிசிக்கலி அந்த பலவீனமா இருப்பது இட் இஸ் வெரி ஆப்வியஸ். நிமிர முடியாத கூடியா இருந்தார். ஆண்டவர் எப்படி நோட்டீஸ் பண்ணியிருப்பார்? ஏன் இவள் அப்படியே உட்கார்ந்து கொண்டே இருக்கிறார்? ஆண்டவர் பேசும்போது கூட நிமிர்ந்து அவளால் பார்த்திருக்க முடியாது. அவ குனிஞ்சே எப்படி இருந்திருப்பா? இயேசு அவளை கண்டு ஜீசஸ் saw her. அடுத்து என்ன சொல்றா? called her to him while Jesus was preaching. As soon as he saw the women, he called her, come here. அந்த ஸ்திரீயை அவர் பார்த்து அழைக்கிறார். அதுதான் வேதம் சொல்கிறது. தம்மிடத்தில் அழைத்து என்று சொல்லி இருக்கிறது. அடுத்தது பாருங்கள், உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய். ஆண்டவர் சொல்றாரு, பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார். Before Jesus was laying his hands on her, she proclaimed that, she commanded that, women, you are loosed from your infirmity. அதுதான் முக்கியம். உன் பலவீனத்திலிருந்து இப்பொழுது நீ அவிழ்க்கப்படுகிறாய். அதுதான் ஆங்கிலத்தில் பியூட்டிஃபுல்லா அந்த வார்த்தையை பார்க்கிறோம். You are loosed from your infirmity. உன் பலவீனத்திலிருந்து, பலவீனத்தின் ஆவியிலிருந்து நீ கட்டவிழ்க்கப்படுகிறாய் என்பதுதான் அதனுடைய பரம். You are கட்டவிழ்க்கப்படுகிறாய். You are delivered. அதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அதைதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இயேசு பார்க்கிறார், அழைக்கிறார், கரங்களை வைக்கிறார், விடுதலையாக்குகிறார். Immediately. வேதம் அதுதான் சொல்லிருக்கு. உடனடியாக அவள் நிமிர்ந்தாள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. உடனடியாக, without any delay, immediately she was made straight. அவள் எழுந்து நிமிர்ந்து நிற்பதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எழுந்து நிமிர்ந்து நிற்பதை நாம் பார்க்கிறோம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நல்லவர். அவருடைய வார்த்தை, அவருடைய வாக்குத்தத்தம் மாறாதது, இன்றும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையோ தலைமுறைக்கும் அவர் நமக்கு அடைக்கலமானவர், கோட்டையானவர் என்று நாம் எல்லாவற்றிலும் நாம் பார்க்கிறோம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு சொன்ன மாத்திரத்திலே அவருடைய கூன் போயிட்டு. இப்போ இதுல நல்லா யோசித்து பார்க்கணும். The situation of the women, அவளுடைய சூழ்நிலை பாருங்க. She came to the synagogue to see Jesus. அவள் இந்த ஜெபாலயத்துக்கு இயேசுவை பார்க்கும்படி வந்தார். யாராலும் உதவியற்ற நிலைமையில் இல்லாத ஒரு பெண். She was very helpless. யார் அவளுக்கு உதவி செய்ய முடியாது. அப்படிப்பட்ட உதவியற்ற இயலாத ஒரு நிலைமையில வந்த ஒரு ஸ்திரீயின் ஆண்டவர் விடுதலை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். விடுதலை கொடுத்தது மட்டுமல்ல, அங்கே ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு அட்ரஸ் பண்ணுகிறார். எப்படி கூப்பிடுதலை கேட்டு விடுதலை கொடுக்கும் போது அங்கே ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். You will worship, serve the Lord, the same mountain, the Mount Oreb. இங்க நீங்க ஆண்டவருக்கு ஆராதனை செய்வீங்கன்னு சொன்னது மாதிரி இந்த ஸ்திரீக்கு இங்க ஒரு அடையாளத்தை ஆண்டவர் அடையாளப்படுத்துகிறார். என்ன அடையாளப்படுத்துகிறார் பாருங்கள், வாசியுங்கள். 14ஆம் வசனம். இயேசு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள். பாருங்க, இங்க சுகம் கிடைச்சிருக்கு. ஆனா these religious people were not happy with that. அதனால அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை. இது today Sabbath, so nothing should not happen. சும்மா வரணும் போகணும், பொழுதுபோக்கு, ஒரு கடமுறை, சடங்காச்சாரம். இதுதான் அன்றைக்கு இருந்த ஜூடாயிசம். அன்னைக்கு அப்படிதான் இருந்துச்சு. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் ஆண்டவர் அவளை அடையாளப்படுத்துகிறார். 16ஆம் வசனத்தை வாசிமா. 16. இதோ சாத்தான் 18 வருஷம். நல்லா கவனிங்க. அதுதான் ஆரம்பத்துல சொன்னேன். இது அவளுடைய பலவீனத்தினால வரல, முதுமையினால வரல, ஏதோ வியாதிப்பட்டு வரல. அருமையா சொல்லி இருக்கிறது. Read it again. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய ஹல்லேலூயா இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லை. யாருடைய குமாரத்திங்க?
ஆபிரகாமின் குமாரத்தி. இதுதான் அவர் அடையாளப்படுத்துகிறார். She is the daughter of Abraham. She is the descendants of Abraham. ஆபிரகாமின் குமாரத்திய பிசாசு 18 வருஷமா கட்டி வச்சிருக்கிறது, விடுதலை ஆக்குறது எவ்வளவு பெரிய சந்தோஷமான ஒரு காரியம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை அடையாளப்படுத்துகிறார். இவளை யாருக்கு தெரியும்? யார் இவளை ரெகக்னைஸ் பண்ணியிருப்பாங்க? பட் நவ் எவ்ரிஒன் ஐஸ் ஃபிக்ஸ்ட் அப்பான் திஸ் விமன். எல்லாருடைய கண்களும் இப்ப அவன் மேல பதிஞ்சிட்டு. ஜீசஸ் draw their attention towards these women. எல்லாருடைய கவனத்தை இவளுக்கு நேராக நினைச்சிட்டாரு, இழுத்துட்டார். இயலாமையிலே உள்ள ஒரு ஸ்திரீ, உதவியற்ற நிலைமையிலே ஒரு ஸ்திரீ, எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில பாருங்க, இயேசுவின் அந்த ஆக்ஷன், ஆண்டவருடைய அந்த அப்ரோச், இட் வாஸ் அமேசிங் அண்ட் எக்ஸலண்ட். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதைதான் ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய இயலாமையை கண்டு, இயலாமையை பார்த்து நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க சொல்லலாம், எனக்கு யாருமே இல்லையே உதவி செய்வதற்கு, நான் உதவியற்ற நிலைமையில இருக்கிறேனே, என்ன கவனிப்பதற்கு, விசாரிக்கிறதற்கு அல்லது எனக்கு உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லை என்று யோசிக்கலாம். ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு தேவனுடைய உதவி கிடைக்கும் என்பது இந்த பகுதியின் வாயிலாக நாம் கற்றுக்கொள்கிறோம். டெலிவரர், விடுவிக்கிறவர் அவர், இப்படிப்பட்டவர்களையும் அவர் விடுதலையாக்குவார் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே அடையாளப்படுத்துகிறார். இவள் ஆபிரகாமின் குமாரத்தி. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாமும் ஆண்டவருடைய பிள்ளைகள், அவருடைய குமாரர்கள், குமாரத்திகள் தான். ஆனா தூரமா போகும்போது அந்த உரிமையை நாம் இழந்து போறோம். அடுத்த குறிப்பா அதுதான் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறது. ஆண்டவர் நம்மை என்ன செய்கிறார்? அடையாளப்படுத்துகிறார். கூப்பிடும் போது கேட்டு விடுதலை கொடுப்பவர் அல்ல. இங்க பலவீனப்படுத்தியில ஆவியானவர் பலப்படுத்த ஆவியை பிடித்த அந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்து அவ ஃப்ரீயா கட்டவிழ்க்கப்படுகிற ஒரு சூழ்நிலையாக அங்கே நாம் வேதத்திலே பார்க்கிறோம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே எப்படிப்பட்ட பலவீனங்கள் நம்முடைய சரீரத்தில் இருந்தாலும் சரி, மேபி அது சாத்தானால் கொண்டு வரப்பட்ட பலவீனமா இருக்கலாம், அல்லது இயற்கையாவே சரீரத்தில் வருகிற பலவீனமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, பலவீனங்களை முறித்து போடுவதற்கு உள்ள வல்லமை இயேசுவிடத்தில் இருக்கிறது. அந்த பலவீனத்தின் கட்டுகளை அறுக்கக்கூடிய வல்லமை இயேசுவிடத்திலிருந்து, வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய வல்லமை இயேசுவிடத்தில் இருக்கிறது. அதை நாம பார்க்கணும். சகல வியாதிகளையும் குணமாக்க வல்லவர். எல்லா வியாதியிலையும் சங்கீதம் 103 வாசிக்கும் போது he heals all diseases என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகல வியாதிகளையும் குணமாக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகல வியாதிகளையும் குணமாக்கி. அப்படி என்றால் அவரால் குணமாக்க முடியாதது என்று எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. சகல வியாதிகளையும் அவர் குணமாக்குவதற்கு அவர் உண்மையாக இருக்கிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பலவீனங்களை நாம் பார்க்காதபடி, அந்த பலவீனத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுப்பவர், என்னை விடுவிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் அதை யோசிக்கும் போதுதான் ஒரு பெரிய விடுதலை நமக்கு கிடைக்கும். விடுதலை நாயகர் நமக்கு விடுவிக்கிற ஒரு கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். சகல வியாதிகளையும் அவர் குணமாக்க வல்லவராய் இருக்கிறார். யாராய் இருந்தாலும் பேதங்கள் இன்றி கிருபையால் ரட்சிக்க வந்திடுவார். ஹல்லேலூயா. சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரா, சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரா, யாராயிருந்தாலும் வேதங்கள் இன்றியே கிருபையாய் ரட்சிக்க வந்திடுவார். யாராயிருந்தாலும் வீரங்கள் இன்றி கிருபையால் ரட்சித்து வந்திடுவார்.
சகல வியாதியை குணமாக்க வல்லவர். இந்த பலவீனப்படுத்தும் ஆவியா இருக்கட்டும் அல்லது எந்த விதமான பலவீனமா இருக்கட்டும், அவர் விடுதலை கொடுப்பதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். மூன்றாவதாக, கடைசியாக, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு உரிமையை கொடுத்து நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். He gives freedom and deliverance. வாசிங்கள் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்கள். பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை சத்தமாக படியுங்கள். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனாயும் இருக்கிறாய். ஹல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுங்க. என்ன அருமையான ஒரு வாக்கு தத்துவம். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல், no longer slave, இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய சுதந்திரராய் இருக்கிறாய். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். நல்லா கரங்களை தட்டுங்க. Galatians chapter 4 verse 7. Therefore you are no longer a slave but a son, and if a son, then an heir of God through Christ. நீ அடிமை இல்லை, நீ புத்திரனா இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் தேவனுடைய சுதந்திரராய் இருக்கிறாய். ஹல்லேலூயா. சுதந்திரவாளி அல்லது புத்திர சுவிகாரம் என்று சொல்லும் போது, ஒருவேளை உலக பிரகாரமாக நாம் யோசிக்கும் போது, மூதாதையர்கள், பெற்றோர்கள் அல்லது நமக்கு முற்பிதாக்களுடைய ஒரு சுதந்திரத்தை, அவருடைய சொத்துக்களை, அவர்களுடைய சுதந்திர பாத்தியத்தை வாரிசாக பெறுவதற்கு உள்ள ஒரு அதிகாரம்தான் புத்திர சுவிகாரம். ஹல்லேலூயா. அதை பெறுவதற்குள்ள சட்டபூர்வமான ஒரு அதிகாரம், the legal heir என்று சொல்வார்கள். legal heir, சட்டபூர்வமான ஒரு வாரிசு. அதே போல ஆண்டவர் சொல்றாரு, நாம் அவருக்கு சட்டபூர்வமான ஒரு வாரிசாக காணப்படுகிறோம். நீ இனி அடிமை கிடையாது, நீ புத்திரனா இருக்கிறாய். நீ புத்திரனா இருந்தாய், எனக்கு நீ சுதந்திரவாளியா இருக்கிறாய் என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய புத்திரர், அவருடைய சுதந்திரவாளி, அவருடைய சட்டபூர்வமான அதிகாரம் பெற்ற சுதந்திரவாளி என்று நாம் சொல்லுவதற்கு என்ன ப்ராசஸ் அங்கே நடந்திருக்கிறது அப்படி என்று நாம் பார்க்கும்போது, அருமையாக பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் கொடுக்கிறார். அந்த குமாரன் தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்துகிறார். அந்த சொந்த இரத்தத்தினாலே என்ன நடக்கிறது? அந்த இயேசுவின் இரத்தத்தினாலே நமக்கு மீட்பு வருகிறது. அந்த மீட்பினாலே, அந்த இரத்தத்தினாலே நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியை நமக்கு தந்து நம்மை நிரந்தரமாக ஒரு விடுதலையாக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. இதனால் நாம் அவருக்கு ஒரு சுதந்திரவாளியாக மாறிவிடுகிறோம். எப்படி சுதந்திரவாளியாக மாறுகிறோம்? அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்படுகிறோம், அவரை ஏற்றுக்கொள்கிறோம், அவருடைய ஆவியை நம்மை பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. இந்த மூன்று காரியம் அங்கே நடைபெறுகின்றது. We accept Jesus, his blood cleansed us, that we receive his spirit, then we became a heir of God. நாம் தேவனுடைய சுதந்திரவாளியாக நாம் மாறிவிடுகிறோம். அவருடைய சுதந்திரவாளியாக இருக்கும்படி நம்மை உரிமை சொத்தாக்கி நம்ம என்ன செய்றார்? அடையாளமாக்கினார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு அடையாளப்படுத்துகிறார். சொல்றாரு, நீ என்னுடைய பிள்ளை. எப்படி அவர் நம்மை அவருடைய பிள்ளை, அவருடைய சுதந்திரவாளி என்று சொல்ல முடியும்? இப்படிதான் சொல்ல முடியும். இதுதான் மூன்றே காரியங்கள். ஒன்று, அவரை ஏற்றுக்கொள்ளுவோம். ஆண்டவர் தெரியும், he is my son, daughter, because he or she accepted me. என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். செகண்ட்லி, ஆண்டவர் தெரியும், my precious blood cleansed my daughter and my son. என்னை வெளியேற பெற்ற என் மகனை மகளை கழுவி இருக்கிறது. மூன்றாவது, he received the Holy Spirit, the God Spirit, the eternal Spirit. Hallelujah. இது இருக்கும்போது அவருடைய சுதந்திரவாளியாக இருக்கிறோம். அவருடைய சுதந்திரவாளியா நம்ம இருக்கும்போது அவருடைய சொத்துக்கள் எல்லாம் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா.
அதுதான் அந்த பரலோக சொத்துக்கள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவர் பூலோகத்திலே நம்ம ஆசீர்வதிப்பார், நித்தியத்திலே நமக்கு ஆசீர்வதிப்பார், விடுதலை கொடுக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு பலவிதமான பாவத்தினாலே, பலவிதமான துன்மார்க்கமான செயலினாலே, பலவிதமான அக்கிரமத்தினாலே, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களினால இன்னைக்கு நம்ம அடிமைப்பட்டு இந்த சுதந்திரத்தை இழந்து போயிருக்கிறோம். இந்த சுதந்திரத்தை இழந்து போயிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ அடிமை இல்லை, யூ ஆர் மை சன் அண்ட் மை டாட்டர். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? நோ 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 நோ, நான் இன்னும் உலகத்துக்கு அடிமையா இருக்கட்டும், நோ 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 நோ, நான் இன்னும் பாவத்துக்கு அடிமையா இருக்கட்டும், நோ 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 நோ, இன்னும் நான் உலக மக்களுக்கு ஏத்தாப்ப நான் போயிட்டு இருக்கட்டும். கலாத்தியர் 4:7 ஆணித்தரமா மனப்பாடமா படிச்சு வச்சிருங்க. ஆண்டவரே அருமையா சொல்லு, இனி நீ அடிமையா இராமல் புத்திரனா இருக்கிறார். ஆண்டவர் இவ்வளவு சொன்ன பிறகு நான் அடிமையா தான் இருப்பேன்னா அவர் என்ன செய்ய முடியும்? வாட் ஹி வில் டூ? அவரால் ஒண்ணுமே செய்ய முடியாது. இவ்வளவு ஒரு ஃப்ரீடத்தை நம்ம கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதை நம்ம என்ஜாய் பண்றதுக்குனால நான் என்ன அடிமையா தான் இருப்பேன்னா முடியாது. ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வா. அதுதான் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தை முதல் வசனமா நாம வாசித்தோம். அதுதான் அங்க சொல்லி இருக்கிறது. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு, ஆமா, நீங்க திருப்பி 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 அடிமைத்தனத்துக்குள்ள போவாங்க. அவர் உங்களை விடுதலை ஆக்கிறார். உங்களை ஒரு உரிமை சொத்தா, அவருடைய சுதந்திரவாளியா, அவருடைய வாரிசா உங்களை அவர் எடுக்கணும்னு நினைக்கும் போது நீங்க திரும்ப 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 விழுந்து, நீங்க திரும்ப 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 அடிமைத்தனத்துக்குள்ள போய் விழுந்து நீங்க சிக்காதுங்க. நீங்க ஃப்ரீயா இருங்க. அதுதான் சொல்லி இருக்கிறார். சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டுங்கள். சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். ஸ்டாண்ட் ஃபாஸ்ட் firm in your freedom. உங்களுடைய சுதந்திரத்தில் நீங்கள் நிலை கொண்டிருங்கள் என்று இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிற நாம் யோசிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். அவர் விடுவிக்கிறவர் தான். He is the deliverer, no doubt at all. 3 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். நம்முடைய கூப்பிடுதலை கேட்டு நமக்கு விடுதலை கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் கூப்பிடுதலை கேட்டாரு, ஆண்டவர் நினைச்சாரு, விடுதலை கொடுத்தாரு. 2வதாக, எல்லாமே இருந்த அந்த ஸ்திரீ, அவளால முடியல, இயேசு பார்த்து அவளை விடுதலை ஆக்கினார். 3வதாக, உனக்கு ஒரு உரிமையை கொடுக்கிறாரு. அவர் பிள்ளை, அவருடைய மகன் மகள் என்கிற உரிமையை கொடுத்து உன்னை நிரந்தரமா விடுதலை ஆக்கி அவரோடு கூட வைத்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா? நிரந்தரமான ஒரு விடுதலையை கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய ஆனந்தம். இன்னைக்கு ஆண்டவரே என்னையும் விடுவியும். எந்த பகுதியில் நீங்க என்ன விடுவிக்கப்படாம இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். என்னை விடுவியும். நீர் விடுவிக்கிறவர். என் வாழ்க்கையிலும் அந்த விடுதலையின் அக்கினி, அந்த விடுதலையின் அபிஷேகம், அந்த விடுதலையின் வல்லமை எனக்குள்ள வரட்டும். என்னை விடுவியும் என்று கேளுங்க. அப்பொழுது அவர் உங்களை விடுவிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். Let us all stand. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? Thank you Holy Spirit. விடுவிக்கிற தேவன். He is the God of deliverer. Thank you Jesus. நம்மை விடுவிக்கிறார். எல்லாரும் ஜெபிக்கிறோம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். நமக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்பா! அந்த விடுதலை நாயகன் நமக்குள்ளே இருக்கிறார். He is with us. He is in us. நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். விடுதலை நாயகர் நமக்கு வெற்றியை கொடுக்கிறாருங்க. Thank you Jesus. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எந்த பகுதியில் இன்னும் விடுதலை ஆகல உங்களுக்கு தான் தெரியும். இன்னும் உங்க மாம்சத்திற்கு அடிமையா இருக்கிறீங்களா? அல்லது இன்னும் பணத்திற்கு அடிமையா இருக்கிறீர்களா? அல்லது உலகத்தின் ஆசாபாசங்களுக்கு அடிமையா இருக்கிறீங்களா? அல்லது உங்களை குறித்தே
நீங்க பெருமையா சொல்லிட்டு அதற்கு அடிமையா இருக்கிற உங்களுடைய புகழ் பெருமை இதெல்லாம் வச்சு அந்த காரியத்துக்கு அடிமையா இருக்கிறீர்களா? யோசித்து பாருங்க. ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுக்கும்போது நீங்க நிரந்தரமா விடுதலை ஆவீங்க. இஸ்ரேல் ஜனங்கள் பாருங்கள், 430 வருஷம் அடிமைத்தனத்தின் வீடு, எத்தனை தலைமுறைகள் பார்த்திருக்கொள்ளுங்கள். ஆனால் கர்த்தர் நிரந்தரமாக அவர்களை விடுதலை ஆக்கினார். இந்த நான் 3 காரியங்களை நான் கொடுப்பது, இது ஒரு பெர்மனன்ட் டெலிவரன்ஸ் தான். உலகம் ஒரு விடுதலை கொடுக்கணும்னா அது ஒரு தற்காலிகமா இருக்கும். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் அதற்கு பிறகு அந்த அடிமைத்தனத்துல இல்ல. அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளே வந்து விட்டார்கள். Thank you Jesus. Hallelujah. அங்க வந்துட்டாங்க. நிமிர முடியாத கூனி நிமிர்ந்தாள். அடிமையா இருக்கிற உன்னை புத்திரனா மாத்துறாரியா, எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில இந்த விடுவிக்கிற தீபம் வரணும், என் வாழ்க்கையில இந்த விடுவிக்கிற அக்கினி வரணும், என்ன விடுவீங்கப்பா. உங்களுக்கு தான் தெரியும். இந்த பல்லவியை சேர்ந்து பாடி, எனக்குள்ள இருக்கிறார் என்னை ஆனந்தம், இந்த விடுதலை நாயகரே எனக்குள்ள வாங்கப்பா சொல்லி நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை தேவ கரங்களிலே ஒப்பு கொடுப்போமா, அர்ப்பணிப்போமா? விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே, நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஒரு டெலிவரர் நமக்குள்ள வந்துட்ட பிறகு, நம்ம டெலிவரன்ஸ் ஆன பிறகு, how joyful. Hallelujah. சந்தோஷத்தினாலே நம்முடைய உள்ளம் பொங்க வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும். அவர் விடுவிக்கிற தேவன். இன்றைக்கு எத்தனை பேருக்கு என்னென்ன காரியத்துல விடுதலை வேணும்? ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். ஒருவேளை இந்த செய்தியை இந்த ஜெபத்துல நீங்க யூடியூப்ல பார்த்து கொண்டு இருந்து எங்களோடு கூட இணைந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களையும் தொட போகிறார். உங்களுக்கு இப்போ ஒரு விடுதலை உண்டு, உங்களுக்கும் ஒரு அற்புதம் உண்டு, உங்களுக்கும் ஒரு அதிசயம் உண்டு. அவர் இன்று ஜீவிக்கிறார். நாம் ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த இயேசு சுவாமி, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இப்பொழுது இந்த பிரார்த்தனையில் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு மீது உம்முடைய கிருபையை இப்பொழுது நீர் வைத்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் இயேசு சுவாமி. யார் யார் வாழ்க்கையிலே என்னென்ன கட்டுகளினால் கட்டப்பட்டு இருக்கிறார்களோ அந்த கட்டுகளிலிருந்து நீ விடுதலை கொடுப்பீராக அப்பா. பல காரியங்களுக்காக நெடுங்காலமாக நான் ஆண்டவரிடத்திலே நான் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு இன்னும் பதிலை கொடுக்கல, எனக்கு இன்னும் விடுதலையை கொடுக்கலையே நீ கலங்குகிற பிள்ளைகளுக்கு இந்த
ராஜா. ஒரு விடுதலையை நீர் கொடுப்பீராக, விடுதலையை கொடுப்பீராக ராஜா. பலவீனப்படுத்தும் ஆவியினால் அவருடைய சரீரங்களை பலவீனப்படுத்தி இருக்கின்ற பலவீனங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பலவீனப்படுத்தும் ஆவிகளும் வெளியே போகும்படி நான் கட்டளை கொடுக்கிறேன். I curse in the name of Jesus every spirit of infirmities. இயேசுவின் நாமத்தினாலே பலவீனப்படுத்தின ஒவ்வொரு ஆவிகளையும் நான் சபிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது ஒவ்வொரு சரீரத்திலும் வரட்டும். கர்த்தருடைய ஜீவன் ஒவ்வொரு சரீரத்திலும் வரட்டும். ஒவ்வொரு சரீரங்களிலும் இப்பொழுது புதிய பலன் உண்டாவதாக, புது கிருபை உண்டாவதாக. இப்பொழுது நீர் பலப்படுத்துவீராக, சுகத்தை கொடுப்பீராக ராஜா. நீர் கொடுப்பீராக ராஜா. உடைய வல்லமை இறங்கி உதவி செய்வதாக. எல்லா பலவீனங்களும் முறிக்கப்பட்டு போவதாக. கர்த்தருடைய ஜீவன் இறங்குவதாக. தேங்க்யூ ஜீசஸ் அப்பா. ஆண்டவரே, உரிமையை கொடுத்து எங்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிற, விடுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர். நீர் எங்கள் தகப்பன். அந்த தகப்பன் என்கின்ற உரிமை உம்முடைய இரத்தத்தினாலே எங்களுக்கு உண்டானது அப்பா. உம்முடைய இரத்தத்தினாலே உண்டானது. உம்மை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அப்பா பிதாவே என்கிற புத்திர சுவிகாரத்தை கொடுக்கிறீர் இயேசு சாமி, கொடுக்கிறீர் இயேசு சாமி. உம்முடைய ஆவி எங்களுக்குள்ளே இருப்பதினாலே உம்முடைய புத்திர சுவிகாரம், உம்முடைய வாரிசாக ஆண்டவரே நாங்கள் காணப்படுகிறோம் அப்பா. தகப்பனே, இம்மையிலும் உம்முடைய பிள்ளைகளாக, மறுமையிலும் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழும் பாக்கியத்தை நீர் தந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி அப்பா. இந்த பாக்கியங்களை, இந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவரே, இந்த பிரார்த்தனையில என்னோடு கூட இணைந்திருக்கிற உண்மையாய் ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடுவீராக, அந்த கிருபையை அருளுவீராக, அந்த அபிஷேகத்தை பொழிவீராக. உம்முடைய பாதுகாப்பின் கரம் கூட இருந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். யார் யார் என்னென்ன ஜெப விண்ணப்பங்களை மனதிலே நினைத்து உம்முடைய பாதத்திலே மன்றாடுகிறார்களோ, உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்களோ, அந்த ஜெபத்தை எல்லாம் கர்த்தர் அங்கீகரித்து ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை நீர் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா துதியும் கனம் மகிமை புகழ் உமக்கே செலுத்துகிறோம். நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். கர்த்தருக்கே என்றும் ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். கர்த்தருக்கே என்றும். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே.